முதல் சிலுவை சுமந்தது இயேசு. உலகத்தில் அத்தனை பேரும் அவரவர் சிலுவைகளை சுமந்து கொண்டு இயேசுவின் பாதையை நடக்கிறார். அந்த சிலுவை முன்னாடி இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், பின்னாடி ஃபாலோ மீ, என்னை பின்பற்றி வா, உன் சிலுவையை சுமந்து. அதனால் இந்த 4 நாட்கள் திருச்சிலுவைக்கு இருக்கும். நாளை முழுவதும் தனிப்பட்ட சிறப்பு. இப்பொழுது ஒரு 1/2 மணி நேரம் திருச்சிலுவை வழிபாடு நடத்தப்படும். அதன் பிறகு நன்றி. மரியே வாழ்க. நீதிக்கும் மீட்புக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. சோசனா எந்த தவறும் செய்யவில்லை, ஆனால் அவர் தவறு செய்தார் என்று ஊர் உலகம் சொன்னார். அப்போது டேனியல் அங்கிருந்து வந்து, இவர் நீதிமான், எந்த தவறும் செய்யவில்லை, இந்த 2 நீதிமான்கள் தான் தவறு செய்தார்கள் என்று எந்த தவறும் செய்யாதவருக்கு நீதியை கொடுத்தது டேனியல். அது ஒரு நீதி. ஆனால் விபச்சாரத்தில் பிடிப்பட்ட அந்த பெண்ணுக்கு இழைக்கப்பட்ட அனைத்து தீமைகளையும் நீதி மறைக்கப்பட்டு அவர்கள் முன்னால் மூடி குறுகி இருந்த அந்த விபச்சாரத்தில் பிடிப்பட்ட பெண்ணுக்கு கொடுக்கப்பட்டது நீதி அல்ல, அது மீட்பு. இந்த சிலுவையின் அடையாளம் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பாவங்களுக்கும் மீட்பின் சின்னமாக ஆண்டவர் தேர்ந்தெடுத்து கொண்ட மிகப்பெரிய ஒரு கரு. அந்த சிலுவை எண்ணி இருக்கும். எத்தனை பேரை நான் தொட்டிருக்கிறேன், எத்தனையோ பேரை நான் கொண்டிருக்கிறேன், எத்தனையோ பேருடைய ரத்தத்தை நான் சுவைத்திருக்கிறேன். ஆனால் இந்த ஒரு நீதிமானுடைய ரத்தத்தை போல எந்த ரத்தத்தை நான் பார்த்ததில்லை. இந்த ஒரு நீதிமானின் உடலை போல எந்த உடலை நான் சுமந்ததில்லை. ஏனென்றால் இத்தனை பேரை நான் சுமக்கும் போது என்னை பெருமைப்படுத்திக் கொண்டேன். இத்தனை பேரை நான் சுமக்கும் போது என்னுடைய சிலுவை அவர்களுக்கு கொடூரமாக இருந்தது. முதலாக இந்த ஒரு மனிதனை நான் சுமக்கின்ற போது என்னுடைய அகங்காரம் இல்லை, நான் புனிதப்படுத்தப்பட்டேன், நான் தூய்மையாக்கப்பட்டேன். என்னை எத்தனையோ பேர் தொட்டு அவர்களுக்கு தேவையான ஆசீர்வாதத்தை பெற்று செல்லக்கூடிய ஒரு ஆசீர்வாதமாக நான் கருதப்பட்டேன். அப்படிப்பட்ட ஒரு சிலுவை தான் இந்த யூபிலி ஆண்டை முன்னிட்டு நாம் அனைவருக்கும் ஒரு ஆசீர்வாதமாக நமது பங்கிற்கு வரவழைக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. அந்த சிலுவையை பார்க்கின்ற பொழுதெல்லாம் அந்த சிலுவையின் புனிதமும் அந்த சிலுவையின் தூய்மையும் அதனுடைய மீட்பும் நம் கண்முன்னுக்கு கொண்டு வந்து இந்த சிலுவையை இந்த 4 நாட்கள் அந்த பங்கில வைத்து அதை தொட்டு அதை பார்த்து அதை அரவணைத்து நம் குடும்பத்தில் இருக்கின்ற நம்முடைய தனிப்பட்ட பாவத்தை அனைத்தையும் கழுவாயாக இந்த சிலுவையின் மூலமாக நாம் மீட்படைய இது நமக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. அதனுடைய முற்றுப்புள்ளியாக தொடக்க உரையாக அதனை மகிமைப்படுத்தும் விதமாக ஒரு பாடலை பாடி இந்த தருணத்திலே அந்த திருச்சிலுவை மகிமைப்படுத்துவோம். அனைவரும் சேர்ந்து
ஆண்டவர் சொன்ன அந்த வாக்கு, அந்த திண்ணையில் இருக்கின்ற அந்த ரத்தத்தை பார்த்து கடந்து செல்கிற மாணவர்கள் உங்களை அழிக்க மாட்டார். அந்த திண்ணையில் இருக்கின்ற ஆட்டுக்குட்டியின் ரத்தம் உங்களை மீட்டெடுக்கும். அந்த ரத்தம் ஒரு நபர், 2 நபர் என்ற லட்சக்கணக்கான மக்களை அவர்களுடைய அடிமைத்தனத்திலிருந்தும் அவர்களுடைய தலைச்சல் பேரின் இறப்பிலிருந்தும் அவர்களை மீட்டெடுக்கிறது. இங்க இப்ப 2000 வருடங்களுக்கு முன்பு அதே ரத்தம் உங்களை என்னையும் மீட்டெடுத்திருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அந்த ரத்தம் சாதாரணமாக சிந்தப்பட்ட ரத்தம் அல்ல, கற்றுடன் அழைக்கப்பட்ட அந்த சிந்திய ரத்தம் அல்ல. மாறாக எப்படி பழைய ஏற்பாட்டில் அந்த வாசல் திண்ணையில் பூசப்பட்ட அந்த ரத்தம் தலைச்சல் பேரை அனைவரையும் மீட்டெடுத்ததோ, அனைத்து உயிரையும் பாதுகாத்ததோ, அதே போன்று இந்த சிலுவையில் பூசப்பட்ட ரத்தம் அந்த சாத்தானின் ஆதிக்கத்தையும், அந்த சாத்தானை நம்முடைய ஆன்மாவை ஆட்கொண்டிருக்கின்ற ஆதிக்கத்தையும் ஒன்றுழைத்து நமக்கு தேவையான மீட்பையும் விண்ணக பேச்சையும் நமக்கு பெற்றெடுக்கிறது. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, வழியே வாழ்க. அதனால தான் நான் சொன்னேன், இந்த சிலுவை எத்தனை பேரை பார்த்திருக்கிறது, எத்தனை பேரை சுமந்திருக்கிறது, எத்தனை பேருக்கு மரண தண்டனை இந்த சிலுவை கொடுத்திருக்கிறது. ஆனால் முதலாக ஒரே ஒரு மனுமகன் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த சிலுவையை தொட்டு மரணத்திற்கு மரணத்திற்கு எழுதி வைத்ததுதான் இந்த சிலுவையின் மகத்துவம், இந்த சிலுவையின் மகிமை. ஒரு சில பேர் நீங்கள் வீட்டில் நினைச்சிட்டு இருக்கலாம், இயேசு எந்த அளவுக்கு பாடப்பட்டாரோ அதே போல சிலுவை நம்ம வீட்டில் வச்சுக்கிட்டோம்னா இத்தனை பாடல்கள், இத்தனை துன்பங்கள் நமக்கு வரும் அப்படின்னு. தொடக்கத்தில் இந்த கோயில் திறப்பு விழாவின் அடுத்த வாரத்தில் பார்க்கின்ற பொழுது வீட்டில் இருந்த 4 சிலுவை நடந்துச்சு, 5ஆவது சிலுவை நடந்தது. நானும் பகுசாமி எடுத்துட்டு நம்ம சுமந்துக்கலாம்னு சொல்லி பார்வைக்கு வச்சிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இது சுமையை தரக்கூடிய சிலுவை அல்ல, அது இயேசுவுக்கு மட்டும்தான் சுமையை தந்தது. இயேசுவுக்கு மட்டும்தான் அந்த மரணத்தை தந்தது. இயேசுவின் ரத்தத்தை மட்டும்தான் அது குடித்தது. அந்த மரணத்தையும் அந்த ரத்தத்தையும் அது குடித்து நமக்கு வர வேண்டிய சுமைகளை, நமக்கு வர வேண்டிய மரணத்தை, நம்முடைய ரத்தத்தை சிந்த வேண்டிய அந்த பாடுகளை நமக்கு இலவசமாக மீட்பு என்ற மிகப்பெரிய ஒரு கொடையை கொடுத்ததன் வரலாறு தான் இந்த சிலுவை. அதனால தான் திருத்தத்தை வேற எல்லாம் அனுப்பியிருக்கலாம், சிலுவை அனுப்பியிருக்க வேண்டாம். நீங்கள் ஒரு வெள்ளை துணி எடுத்துட்டு போங்க, இல்லை மாதவின் சுத்தத்தை எடுத்துட்டு போங்க, இப்படி சொல்லி ஒவ்வொரு பங்கு அடுத்து போய் மீட்பு கொடுத்துருக்கலாம். ஆனால் சிலுவை எதுக்கு கொடுத்தா? இயேசுவை தொட்ட அந்த சிலுவை நாம் அனைவருக்கும் மீட்பை தந்தது. அந்த சிலுவை நாம் தொட்டோம் என்றால் அதே மீட்பு நமக்கு உண்டு, அதே வல்லமை மாற்றம் நம் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் கிடைக்கும். அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த யூபிலி ஆண்டை முன்னிட்டு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும், குக்கிராமத்தில் இருக்கிற அந்த பங்குக்கு முதற்கொண்டு இந்த சிலுவை போயிருக்கிறது. நமது மறை மாவட்டத்தில் அல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மறை மாவட்டங்களுக்கும் இந்த சிலுவை அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. எதற்கு? இந்த சிலுவையை தொட வேண்டும். அந்த சிலுவை மட்டும் லைட்டாக முன்னிட்டு வராது கிடையாது. அந்த சிலுவையை நீங்கள் தொடும்போது ஆண்டவர் உங்கள் உள்ளத்தை தொட வேண்டும். உங்கள் உள்ளத்தில் இருக்கிற கசப்பான அனுபவங்கள், அழுக்கு, கசப்பு, வலிகள், கண்ணீர், அழுகை, இது எல்லாத்தையும் அந்த சிலுவையை நீங்கள் தொடும்போது ஆண்டவர் உங்களை தொட்டு அதில் அனைத்திலும் உங்களுக்கு மீட்பை கொடுக்க வேண்டும். அதற்காக தான் ஒவ்வொரு பங்கிற்கும் இந்த சிலுவை 4 நாட்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த சிலுவையில் வருகின்ற மகிமை, இந்த சிலுவையில் வருகின்ற ஆராதனை, இந்த சிலுவையில் வருகின்ற ஆட்சி, இது மட்டும் நமக்கு தேவையில்லை. இந்த சிலுவையின் அடையாளம் மன வருத்தம். உங்களுடைய உள்ளங்கள் ஒடுக்கப்பட வேண்டும். உங்கள் கல்லான அந்த இதயம் சதை நிறைந்த இதயமாக மாற வேண்டும். அதனால தான் 4 நாட்கள். ஒரு நாள் இருந்துச்சுன்னா அந்த மாநாட்டம் கிடைக்காது.
திருச்சிலுவையை தொட்டு நம் குடும்பத்துக்கும் நமக்கும் தேவையான எல்லா மீட்பையும் பெற்றுக்கொள்வோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இங்கு நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்ற திருச்சிலுவை சாதாரணமாக எளிமையாக நமக்கு கிடைக்கப்பட்டது. அந்த சிலுவையில் அத்துணை ரகசியங்களும் அத்துணை பாடல்களும் வருகின்றன. இப்போது அருட்சகோதரி அதனுடைய வரலாறையும் அதில் புதைந்துள்ள உண்மைகளையும் நமக்கு விளக்கமாக கூறுவார். எனவே ஒரு ஆழ்ந்த சிந்தனையோடு ஆண்டவர் நமக்கு தருகின்ற அந்த ரகசிய உண்மைகளை தெளிவாக பெற்றுக்கொள்வோம். அன்பான சகோதர சகோதரிகளே, திருச்சிலுவையின் மகிமையையும் அதன் ஆழத்தையும் சிலுவையின் வரலாற்றையும் இப்பொழுது நாம் சிந்தித்து அவரோடு பயணிப்போம். சிலுவையை நாம் நம்புகிறோம், ஆனால் விரும்பவில்லை. சிலுவையை நான் தொலைவிலிருந்தே காண விரும்புகிறேன். சிலுவை என் அருகில் வேண்டாம், அது ஒரு கலக்கத்தை தருகிறது. இத்தகைய பதில்கள் சிலுவையின் வரலாற்று உண்மையை நாம் தெளிவாக புரிந்து கொள்ளவில்லை. நாம் சிலுவை வாழ்வை முழுமையாக வாழவில்லை, சிலுவைக்கு நிறைவாக சாட்சி பகரவில்லை என்பதை தெளிவாக்குகிறது. இதற்கு காரணம் இன்னும் சிலுவையை நாம் ஒரு முற்சார்பு எண்ணத்தோடு காணுவதாலும் அச்சிலுவையில் அவமானத்தோடு துன்பங்களோடு இறங்கின்ற இயேசுவை மட்டுமே காணுவதாலே எனலாம். நாம் பெரிய வெளியன்று திருச்சிலுவைக்கு வணக்கம் தெரிவிப்பதன் மூலம் இயேசுவின் பாடுகளை, சிலுவை மரணத்தை நினைவுபடுத்தி நம் துயரங்களையும் அவரோடு இணைத்துக் கொள்கிறோம். ஆனால் சிலுவை ஒரு மகிமையின் வெற்றி கருவி என நாம் கொண்டாடுகிறோம். விவிலியத்தில் இஸ்ரேல் மக்களின் தொடர் பயணத்தையும் அத்தொடர் பயணம் அவர்களின் பல்வேறு இழப்புகளையும் வெறுப்புகளையும் தோல்விகளையும் மட்டுமே அதிகமாக உணர்ந்தது. இந்த கசப்பான அனுபவங்களினால் அவர்கள் பொறுமை இழந்து இறைவனுக்கு எதிராக பேசுகின்றனர். இதனால் அவர்கள் தாக்கப்பட்டு இறைவனிடம் உயிருக்காக ஏங்கி வேண்டி உம்மை எங்கள் வாழ்வில் காண தவறிவிட்டோம் என கதற மோசே வழியாக வெண்கல பாவை ஏற்படுத்தி அதை உற்று நோக்கும் பொழுது உயிர் இழப்பீர்கள் என்பது உண்மையாகிறது. தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவம் ஏற்று மனிதருக்கு ஒப்பானார் என்பது வெறும் நிபந்தனையில்லா அன்பால் மட்டுமே. இயேசு தோழமை உறவோடு தோள் கொடுத்து நம் அனைத்து போராட்ட வழிகளும் இணைத்து திருத்துதர் பவுல் நமக்கு கூறுகிறது போல தம் மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார் என்ற யோவானின் வார்த்தைகளையும் இன்று நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இறை வார்த்தைகள் மட்டுமல்ல, சிலுவை வரலாறு இயேசுவின் தோழமை இயற்கை வெளிக்கொணர்கிறது. திருத்துதர்கள் இயேசுவை நிக்கோதேமின் இடத்தில் அடக்கம் செய்த பிறகு கல்வாரியில் இருந்த 3 சிலுவைகளையும் அருகாமையில் எங்கோ புதைத்தனர் எனவும் அது 4ஆம் நூற்றாண்டு வரை மறைக்கப்பட்டிருந்தது எனவும் சொல்லப்படுகிறது. 4ஆம் நூற்றாண்டில் ஆண்டு கொண்டிருந்த புறையிலக்க அரசன் கான்ஸ்டன்டைன் ரோமை படைக்கு போரில் எதிர்கொள்ள தயங்கிய பொழுது கிறிஸ்தவ உள்ளங்கள் இதன் அடையாளத்தினால் வெற்றி அடைவாய் என்ற வார்த்தைகளுடன் சிலுவையை வேகத்தில் கண்டதாகவும் அதன் மூலம் வெற்றி அடைந்து 312 அரசனாக பதவியேற்று திருமுழுக்கு பெற்று கிறிஸ்தவனாக மாறி கிறிஸ்துவத்தை வெளிப்படையான அரச மதமாக ஆட்சி மதமாக அறிவித்தான். ரோமிய அரசு
13ஆம் தேதி கான்ஸ்டன்டைன் அன்னை ஹெலினாவின் ஆர்வத்தில் இயேசு சுமந்த சிலுவையை கண்டெடுத்ததை அதையே திருவிழாவாக செப்டம்பர் 14ஆம் நாள் அறிவித்தது என்பதை வரலாறு நமக்கு சொல்கிறது. கண்டெடுக்கப்பட்ட 3 சிலுவைகளிலிருந்து தீராத நோயிலிருந்து ஒருவர் சிலுவையை தொட்டு பூரண குணம் பெற்றதினால் அது திருச்சிலுவையாக உயர்த்தப்பட்டு இயேசுவின் தோழமையின் இணைப்பை அன்றும் இன்றும் என்றும் நமக்கு நினைவுபடுத்துகின்றது. சிலுவை மகிமையின் வெற்றியின் விழாவாக, வரலாற்று உண்மையை எடுத்துச் சொல்லும் விழாவாக நிறைவாக கொண்டாட நாம் அழைக்கப்படுகிறோம். இறையியலாளர்கள் சிலுவையே கிறிஸ்துவின் படிப்பினை மற்றும் இறையியலின் மையமும் தொடக்கமும் ஆகும் என வலியுறுத்தி எழுதுகின்றனர். ஒரு சகோதரர் இவ்வாறாக சிலுவையின் மகத்துவத்தை பகிர்ந்து கொள்கிறார். நான் சகோதரர்களுக்கு பயிற்சியில் பொறுப்பாய் இருந்த சமயத்தில் பின்வரும் நிகழ்வு நடந்தது. ஒரு நாள் 70 வயது மதிப்பான பெரியவர் எங்கள் இல்லம் வந்து, இங்கு கோயில் உள்ளதா, நான் சிறிது நேரம் அமைதியாக ஜெபிக்க விரும்புகிறேன் என்று வினவினார். இங்கு 20 நிமிடங்கள் கழித்து வெளியே வந்தவர், ஒரு சிறிய சிலுவை கிடைக்குமா என்றார். நான் யாருக்காவது கொடுக்கவா என்றேன். அவரும் தான் இந்து மதத்தை சார்ந்தவன் என்றும் அதுவும் பிராமண குலத்தை சேர்ந்தவன், நான் ஒரு நல்ல அரச பதவியில் இருந்தேன், இப்பொழுது ஓய்வு பெற்றுவிட்டேன், தனிப்பட்ட குடும்ப நில உரிமை என்ற பல்வேறு பிரச்சனைகள் எனவும், தன் பிள்ளைகள் தன்னை வேண்டாம் என தடுத்து விட்டதாகவும், கேன்சரினால் தன் மனைவி என்னை விட்டு தனிமையில் இருக்க விரும்புவதாகவும், தான் வெறுப்போடு மன அழுத்தத்தோடு தற்கொலை எண்ணத்தோடு இருந்ததாகவும், தான் கிறிஸ்தவ பள்ளிகளில் படித்ததாகவும், அப்பொழுதிருந்தே சிலுவையை விரும்பி ஆர்வத்தோடு உற்று நோக்கி பார்த்திருப்பதாகவும், சிலுவை கிடைத்தால் அதன் மூலம் தன் துயரங்களில் பங்கெடுப்பதை ஒரு தோழமை உணர்வை பெறுவேன் என்றும் அவர் பகிர்ந்து கொண்டார். ஒரு இந்து மத சகோதரரின் ஆழமான நம்பிக்கை நம்மையும் திருச்சிலுவை தோழமை இணைப்பையும் நமக்கு நினைவுபடுத்துகிறது. நாம் உடைந்த ஏழ்மையான தனித்திருக்கும் வழியிருக்கும் விழுந்திருக்கும் உள்ளங்களுக்கு திருச்சிலுவை இயேசுவின் தோழமை உடனிருப்பை பெற்றுத் தருவோம். மிகவும் மகிமையும் வெற்றி நிறைந்த ஆண்டவரே, என் ஆன்மாவின் மீட்புக்காக நீர் உமது உயிரை கொடுத்தேன். மிக கொடூரமான கொடிய செயலை ஒரு மீட்பின் கிருபையின் வழியாக பயன்படுத்தினேன். எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் எங்கள் சிலுவைகளை தழுவி அவற்றை உமது சிலுவையுடன் இணைத்து உலகிற்கு உமது அன்பை மேலும் வளர்வதற்கான வழிமுறையாக நீர் எங்களை பயன்படுத்த எங்களுக்கு மன உறுதியும் ஞானமும் தர வேண்டும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. நமது அருட் சகோதரி அவர்கள் இந்த சிலுவையிலே புதைக்கப்பட்ட ரகசியங்களின் உண்மைகளையும் நமக்கு எடுத்து ஏறியிருக்கிறார்கள். இத்தனை உண்மைகளும் இத்தனை ரகசியங்களும் நாமும் இந்த சிலுவையை தொட்டு நமக்கு தேவையான வல்லமை ஆற்றலையும் பெற்றுக்கொள்ள வழியாக அமைகிறது. இப்போது ஒரு பாடலின் மூலமாக இந்த திருச்சிலுவைக்கு மகிமையும் ஆராதனையும் செலுத்திவிட்டு இந்த சிலுவையிலிருந்து விளைந்தோடுகின்ற இரக்கத்தையும் மன்னிப்பையும் பேர் ஆற்றலையும் நாம் பெற்று செல்ல இந்த ஆசீர்வாதத்திற்காக கடந்து செல்வோம்.
எப்படி பழைய ஏற்பாட்டில் அந்த நாகத்தினால் அந்த பாம்பினால் அடிக்கப்பட்ட அனைவரும் அந்த வெண்கல சிலுவையை பார்த்தபோது உயிர் பிச்சை பெற்றார்களோ, உங்கள் குடும்பத்தில் தீர்க்க முடியாத பிரச்சனைகள், தீராத வழிகள், இதே போன்று பல சோதனைகள் ஏதாவது இருந்திருந்தால் இந்த சிலுவையை அதே நம்பிக்கையோடு அதே விசுவாசத்தோடு பார்த்து இதிலிருந்து வழிந்தோடுகின்ற வல்லமையும் ஆற்றலையும் நீங்கள் இலவசமாக பெற்று செல்ல உங்களையும் கையளியுங்கள், உங்களையும் அர்ப்பணியுங்கள். ஆண்டவர் எதிர்பார்ப்பது அந்த விசுவாசத்தை மட்டுமே. அனைவரும் பெருக்களை தயாராக